सदाशिवसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்வதாக திருவுள்ளம் பற்றி வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம். இதில் பாதுகையினுடைய பெருமைகள் பலவாறு தெரிவிக்கப்படுகின்றன. அதில் முதல்ல பிரஸ்தாவ பத்ததி என்கின்ற ஒரு பகுதி. அதில் பாதுகையினுடைய பெருமைக்கு தக்கவாறு கவி இயற்றுவதற்கு தமக்கு வல்லமை இல்லை, தான் மிகவும் நீச்சன் என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். நீச்சனாயிருக்கிற நான் உன்னை துதிப்பதற்கு தகுதியே இல்லாதவன் தான் என்று தம்மை பற்றி அவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரகரணம் இது. அதிலே இப்பொழுது நாம் முதலில் அந்த 15வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இமவன் நளசேது மத்யபாஜாம் பரதாப்ய அபியர்ச்சித பாதுகாவதம் சஹா அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷ்வபாஹ்யா. இமவந்தன் தொடங்கி இருங்கடலளவும் என்று பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே அருளிச் செய்கிறார். இமவந்தம் தொடங்கி இருங்கடலளவும் என்று அந்த காலத்திலே பாரத தேசத்தினுடைய வடக்கு எல்லையாக இமயமலையும் தெற்கு எல்லையாக அந்த கடலும் இருக்கிறது. தெற்கிலே தான் அந்த கடல் இருக்கிறது அல்லவா, வங்காள கடல் என்று சொல்லலாம். அந்த இடத்துல அரபிக்கடல் ரெண்டும் சேருகிறது என்றும் சொல்லுகிறார்கள். சரி, அப்போ இமவந்தன் தொடங்கி இருங்கடலளவும் இருகரை உலகிரைத்தாட என்று சொல்லுகிறார். அப்படி இவரும் ஒரு அதே போன்ற ஒரு எல்லையை சொல்லுகிறார். இமவன் நளசேது மத்யபாஜாம், இமயமலை தொடங்கி நளசேது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த தெற்கு திக்கிலே ராமபிரான் இலங்கைக்கு செல்வதற்காக ஒரு பாலம் கட்டினான் அல்லவா, அந்த பாலத்திற்கு நளசேது என்று பெயர். அதாவது சேது என்றாலே பாலம் என்பதுதான் பொருள். அதை கட்டுவதற்கு அங்கே முக்கியமாக இருந்தவன் யார் என்றால் அந்த வானர்களிலே மிகவும் இந்த மாதிரியான கட்டிடக்கலையிலே வல்லவனாக இருந்த ஒரு வானரன். அவன் பெயர் நளன் என்பது. அதனால அவன் கட்டின சேத்துவாகையினாலே அதற்கு நளசேது என்றே பெயர். ராமபிரான் கட்டின சேத்து என்னால் ராமபிரான் கட்டளையிட்டார், கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை கட்டினவன் என்னால் அது இந்த நளன் என்பவன். இதெல்லாம் இவர் கர்த்தாவா அவர் கர்த்தாவா என்று கேட்டால் அவன் காரண கர்த்தா, இவர் பிரயோஜக கர்த்தா என்று சொல்லுவார்கள். ஒரு கோவிலை யார் கட்டினார் என்று கேட்டால் உடனே ஒரு அரசனுடைய பெயரை சொல்லி இந்த அரசன் கட்டின கோவில் இது. திருவல்லிக்கேணி கோவிலை பற்றி ஆழ்வார் பாடுகிற பொழுது தன் தொண்டையர்கோன் செய்த நன்மையிலை திருவல்லிக்கேணி நின்றானை என்று சொல்லுகிறார். அப்போ தொண்டையர்கோன் என்கிற அரசன் கட்டினான்னா அவனேவா நேரம் வந்து கட்டுவான் அப்படின்னா அவனை ஆள்களை வைத்து கட்டினான். அந்த ஆள் யார் என்னால் அந்த சிற்பியினுடைய பெயரை கல்வெட்டிலே சில சமயம் பொறித்தும் வைக்கிறார்கள். அதுபோல இந்த இடத்துல இந்த சிற்பியினுடைய ஸ்தானத்திலே நளன், அவன் கட்டின அந்த அணையாகையினாலே அதுக்கு நளசேது என்று பெயர். அது தெற்கு கோடியிலே இருக்கிறது
என்று சொல்லுகிறோம். ஆக இமவந்தன் தொடங்கி நளசேத்து அளவும் என்று இவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெரிய தேசத்திலே இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால், அங்க இருக்கக்கூடிய கவிகள் அவர்களுக்கு நடுவில் நான் ரொம்ப சிறந்தவனாக ஆகிவிட்டேன் என்கிறார் தம்மை. இத்தனை நாள் தனக்கு ஒன்றும் தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவர் இப்பொழுது என்ன சொல்றார்? இப்படி இமவந்தன் தொடங்கி இமயமலை தொடங்கி நளசேத்து அளவாக இருக்கக்கூடிய பெரிய தேசத்திலே நான் மிகச்சிறந்த கவியாக ஆகிவிட்டேன். உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன் என்னால் அத்தபோதன தர்மதா, அத்தபோதன தர்மதா என்னால் தபோதன தர்மமானது என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ரிஷிகளைப் போலவோ முனிவர்களைப் போலவோ நான் இல்லாதவன். ஆனாலும் எனக்கு இப்பொழுது பெருமை வந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், பரத அபியர்ச்சித பாதுகா அவதம்சா, பரதனாலே நன்றாக அர்ச்சிக்கப்பட்ட பாதுகை இருக்கிறதே, அந்த பாதுகையை தலைமையில வைத்து கொண்டபடியினாலே, பாதுகையை நான் தலைமையில தாங்கிறபடியினாலே எனக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வந்துடுது. எனக்கு சிறப்பே கிடையாது, அந்த பாதுகையை தலைமையில தாங்கினால் எனக்கு இந்த சிறப்பு வந்து விடுகிறது என்று. அதுதான் பாதுகையினுடைய பெருமை. அதை சொல்லுகிறார். பரத அபியர்ச்சித பாதுகாவதம்சா, பரதனாலே அர்ச்சிக்கப்பட்டதான பாதுகையை தலைமையிலே தாங்கி இருப்பவனான நான் எப்படிப்பட்டவன்? அதபோதன தர்மதா, நான் முனிவர்களுக்கு இணையானவன் அல்லன், நான் மிகவும் சாதாரணமானவன். ஆனாலும் கூட இப்ப என்ன ஆகிவிட்டேன்? கவீனாம் அகிலேஷு அஸ்மி மனே மனோரதேஷ்வபாஹ்யா, எல்லா கவிகளுடைய மனசிற்கும் வாக்குக்கும் கூட எட்டாதவனாக நான் ஆகிவிட்டேன் என்கிறார். அதாவது அவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவனாய் போய்விட்டேன். கவிகளெல்லாம் கூட என்னை பார்த்தா ஆச்சரியப்படுறான். இவ்வளவு சொல்லுகிறானே, இவ்வளவு கவி சொல்லுகிறானே, இவன் யார்? நமக்கெல்லாம் கூட இப்படி கவி சொல்ல முடியலையே, இவர் யார் இப்படி கவி சொல்லுகிறவர் என்று என்னை கொண்டாடும்படியாக நான் ஆகிவிட்டேன். கவி சிம்மம், அவருக்கு வேதாந்த தேசிகனுக்கு கவி தார்க்கிக சிம்மம் என்று பெயர் உண்டு அல்லவா? கவி தார்க்கிக சிம்மம் என்றால் கவி சிம்மம், தார்க்கிக சிம்மம் இரண்டு. சாதாரண கவியாயிருக்கிறவனுக்கு தர்க்கம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தர்க்கம் தெரிந்தவர்களுக்கு கவி தெரியவே தெரியாது. அவர்கள்லாம் அவர்களுடைய வேடிக்கையாக சில விஷயங்கள் எல்லாம் கூட, தார்க்கிகர்கள் என்பவர்கள் சாதாரண இலக்கண வரம்புகளுக்குள்ளே கூட அடங்கி பேச மாட்டார்களாம். எதையோ மனசுல தோணித்து சொல்லுவா என்ன, அப்படியெல்லாம் அவளை பற்றி சொல்லுவதுண்டு, வேடிக்கையான சில விஷயங்கள். ஆனால் கவிகள் மிகச்சிறந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் இலக்கண பிரகாரம். ஆனால் அவர்களுக்கு இந்த தர்க்கம் தெரியாது, அதாவது இந்த வாதம் செய்வதற்குண்டான விஷயங்கள். ஆனால் வேதாந்த தேசிகனும் இரண்டும் வல்லவர். கவியிலும் சிம்மம், அந்த தர்க்கத்திலும் அவர் சிம்மம் என்று அவருக்கு பெயர். அதைத்தான் இங்கே சொல்லிக் கொள்கிறார் என்றே கொள்ளலாம். கவீனாம் அகிலேஷு மனோரதேஷு அபாஹ்யா அஸ்மி என்ன சொல்லுகிறார்? அந்த கவிகளுக்கெல்லாம் கூட நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்னால் அவர்களை காட்டிலும் மேலானவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பாதுகையை தலையில வைத்து கொண்டபடியினாலே இந்த இடத்துல ஒரு சின்ன ஐதீக்கியத்தை நாம் நினைவு கூறலாம். பெரியாழ்வார் திருமொழியினுடைய கடைசி பாசுரம் என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பட்டர்பிரான் சொன்ன பாடல், அந்த 10 பாட்டை கற்பவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த பெரியாழ்வாரருடைய செய்த அந்த பாசுரங்களை எல்லாம் நன்றாக கற்பவர்கள் அவர்கள் என்ன ஆவார்கள் என்றால், அவர் குழலை வென்ற குளிர் வாயினராகி என்று வேறு ஒரு இடத்திலே சொல்லுகிறார். அதே போன்ற ஒரு விஷயத்தை கடைசி பாசுரத்தில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கோவலனாய் விஷ்ணுஜித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை, கொழுங்குளிர் முகில்வண்ணனை, ஆயரேத்தை, அமரர் கோவை, அந்தணர் தமமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்று. இதுதான் அந்த இடத்துல பாசுரத்தினுடைய முடிவில் இருக்கிறது. இந்த இவருடைய பாடல் சாயை போல பாடவல்லார். இந்த பாடல்களை சாயை போல யார் பாடுகிறார்களோ அவர்கள் என்ன ஆவார்கள்? எம்பெருமானுக்கு அணுக்கர்கள், நெருங்கினவர்களாக ஆவார்கள் என்று இப்படிதான் பாசுரம் இருக்கிறது. இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் யாருக்கும் புரியல. எம்பார் என்கிற ஆச்சாரியரை காட்டார். முதல்ல அவருக்கு இது சட்டென்று ஸ்புரிக்கவில்லை, தோன்றவில்லை. உடனே உள்ள போய் என்ன பண்ணினாராம்,
எம்பெருமானாருடைய அவருடைய ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய பாதுகையை எடுத்து தலைமையில வச்சுட்டாராம். தலைமையில வச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினார். உடனே அவருக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடுது. அங்கேருந்து வந்து என்ன சொன்னார், இந்த பெரியாழ்வார்களுடைய செய்த பாடலை பாடவல்லார் எம்பெருமானுக்கு சாயை போல அணுக்கர்கள் என்று அன்வயம் பண்ண வேண்டும். அதாவது எம்பெருமானுக்கு நிழல் போல, சாய போலேன்னு நிழல் போலேன்னு அர்த்தம். இப்போ சாய போல பாடவல்லார்னா நிழல் போல பாடவல்லார்னு அர்த்தமாயிடுது. ஆனால் சாய போலன்றது அங்கே கொண்டு பொருள் உரைப்பதல்ல. சாய போல பாடவல்லார் சாய போல அணுக்கர்கள் என்று இப்படி பாதுகையை தலையில வச்சுட்ட உடனே அவருக்கு அர்த்தம் புரித்தது என்று அவர் சொன்னார். யார்? எம்பார் சொன்னார். இங்கே வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பாதுகையை நான் தலைமையில வைத்துக் கொண்டபடியினாலே எனக்கு கவிகளுக்குள்ளே எனக்கு ஒரு மேன்மை கிட்டியது என்று இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். ஆனாலும் கூட நான் ஒன்றும் அறியாதவன் தானே. அப்படிப்பட்ட அறியாதவனாய் இருந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் யாருக்கு என்ன பயனை விளைக்கும்? என்னால் வேடிக்கையாக அதுக்கும் ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்லுகிறார்? அனிதம் பிரதமஸ்ய சப்தராசே அபதம் ரங்கதுரீண பாதுகே த்வாம் கதபீதிரபுஷ்டுவன் விமோகாத் பரிகாசேன வினோதயாமி நாதம். என்ன சொல்லுகிறார்? இந்த பாதுகை நான் இந்த காலத்துல நான் சொல்றேன், அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹே. இப்ப இந்த காலத்துல இப்படித்தான் உண்டாகிறது என்று சொல்ல முடியாததான சப்த ராசியை உடையது வேதம். அனிதம் பிரதமஸ்ய சப்தராசே. வேதம் என்கிறது அனாதி, யாராலும் அது தோற்றுவிக்கப்படாதது, என்றைக்கும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வேதத்திற்கும் அபதம் ரங்கதுரீண பாதுகே த்வாம், அப்படிப்பட்ட வேதத்திற்கும் கூட எட்டாதது ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகை. ஏ பாதுகே, அந்த ரங்கநாதன் உடைய பாதுகையான நீ வேதத்திற்கும் கூட அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேதங்களாலும் கூட அதை துதிக்க முடியாது, அப்படிப்பட்ட பெருமை உடையவள் நீ. அப்படிப்பட்ட உன்னை போய் நான் என்ன பண்ணுகிறேன்? கதபீதிஹி, ஒரு பயமும் இல்லாமல், அபிஷ்டுவன் விமோகாத்து, ஏதோ நான் என்ன பண்றேன், எனக்கு மயக்கத்தினாலே தெரியாதன்மையினாலே உன்னை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். வேதம் கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாத உன்னை நான், மிகவும் நீச்சனான நான், என்னுடைய நாவை கொண்டு எந்த பயமும் இல்லாமல் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண நினைக்கிறேன். இது எவ்வளவு அறிவீனம் நினைத்து பாருங்கள். ஆனால் இதிலேயும் ஒரு பயன் உண்டு என்னார். என்னன்னா, இப்படிப்பட்ட வினோதமா இந்த காரியத்தை பண்ணினபடியினாலே பரிகாசேன வினோதயாமிநாதம், ரங்கநாதனுக்கு இது சிரிப்பை உண்டாக்குகிறதுன்ற ஒரு மகிழ்ச்சி, அவர் விளையாட்டு. அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, அது என்ன பண்ணுகிறது? வாயில வார்த்தையே வரல அதுக்கு, ஆனாலும் ஏதோ சாஞ்சா மோஞ்சா என்று ஏதோ வார்த்தை சொல்லுகிறது. உடனே அதை கேட்டு தந்தை என்ன பண்ணுகிறான்? அப்பா, நம்ம குழந்தை எப்படி பேசுறது பார் என்று ஆச்சரியப்படுகிறார். உடனே அவருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. இத்தனைக்கும் அந்த குழந்தை பேசின பேச்சில் வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது, ஆனால் அது ஏதோ உளறுகிறது என்று அப்படி யாரும் நினைக்க மாட்டார். குழலிநிதி யாழிநிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் காளாதவர் என்றெல்லாம் கூட திருவள்ளுவரும் தெரிவித்திருக்கிறார் அல்லவா? அதனால என்ன தெரிவிக்கப்படுகிறது? என்னால் இப்படி நான் வேதத்திற்கு எட்டாத பாதுகையை நான் என்னுடைய அல்பமான வார்த்தைகளாலே துதிக்க தொடங்கின உடனே அது பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு சிரிப்பு உண்டாகிறது. அடே, இவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறானே, இப்படியெல்லாம் உளறுகிறானே என்று பார்த்தார். உடனே அதுல ஒரு ஆனந்தம். இப்படி எம்பெருமானை நான் மகிழ்விக்கிறேன். என்னுடைய இந்த நீச்சமான, அதாவது என்ன சொல்றது, என்னுடைய பைத்தியகாரத்தனமான செயலாலே நான் ரங்கநாதனையும் மகிழ்விக்கிறேன். அதுதான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு பிரயோஜனம் என்று கதபீதிஹி, நான் பயமே இல்லாதவனாக, விமோகாத்து தெரியாதன்மையினாலே அவனை நான் பாதுகையை துதிக்க ஆரம்பித்தேன். அது என்ன ஆகிறது? வினோதயாமிநாதம், அவருக்கு எம்பெருமானுக்கு இது ஒரு வினோதமாக, ஒரு விளையாட்டாக தோன்றி அவருக்கு இது பரிகாசம், சிரிப்பை உண்டாக்குகிறது அல்லவா? அதனால அந்த விதத்திலே நான் எம்பெருமானை இப்படி மகிழ்விக்க போகிறேன் என்று மிக அழகாக தம்முடைய அந்த நீச்சத்தன்மையையும் அவ்வளவு அழகாக தெரிவித்துக் கொள்ளுகிறார் இந்த இடத்திலே. நீச்சத்தன்மை என்னால் என்ன? நைச்சியானுசந்தானம், அவருக்கு இல்லாத நீச்சத்தன்மை, அதையும் இப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।